மாயி படத்துல வடிவேலு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது வாமா மின்னலு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழைப்பு மாதிரி இஸ்ரேல்ல 10 இருந்து 12 நாட்களுக்குள்ள அவங்களுடைய அயன் டோமினுடைய செயல்பாடுங்கிறது முடிஞ்சு போயிடும். பேட்டரி எல்லாம் அவுட்டு, காலியா போச்சு. அடுத்ததா பராக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதியதொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் மின்னல் அப்படின்னு. இதுவாவது தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ஈரானுடைய மிலிட்ரி அதை விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். கமினி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோ, அந்த வீடியோவில் அவரே நேரடியாக வந்து பேசியிருக்காரு. ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் விடுத்திருக்கக்கூடிய சவாலான அந்த உரை, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு என்னுடைய பாஷையில். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பஸ்ஸில் கூட போக விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஈரானை பார்த்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக கொதிப்படைஞ்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க ஈரான்காரங்க. இது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவினுடைய உதவி, ஈரானுடைய சப்போர்ட்டு, அர்மேனியாவுக்கு போயிருக்கக்கூடிய இந்தியர்கள், அதை தாண்டி அஜர்பைஜான் வழியாக டெல்லியை வந்தடைந்திருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பெருத்த செய்தி. ஈரானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானோடு நேரடி போரில் ஈடுபட போகிறோம், அதற்கு அமெரிக்கா காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதல் வேணும்னு ட்ரம்ப் பெரும் முயற்சி எடுத்திருக்கார். அதுக்காக தன்னுடைய சகாக்களுக்கு அவர் மெயில் அனுப்புறதா கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மெயிலை வந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அதை உலகத்திற்கு சொன்ன முதல் ஆசாமி பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறதுல பெருமை கொள்கிறோம். இப்போது அந்த மெயில் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். இந்த மெயிலுக்கு அப்ரூவல் கொடுக்காத அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் வந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லை, எதிராக பேசக்கூடியவங்க கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் வந்து இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் நம்பி இருந்த ஒரே ஒரு சிஸ்டம் அயன் டோம் மட்டும்தான். என்ன பிரச்சனைனா, அயன் டோமினுடைய பேட்டரி மேலே ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், பேட்டரி வந்து செயல்பட முடியாத அளவுக்கு அதில் மிசைலை வச்சு அடிச்சிருக்காங்க. நீங்கள் இதுதான் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். அடிக்க மாட்டாங்க, அடித்தா வந்து மொத்தமாக போட்டு அந்த இஸ்ரேலை துவம்சம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது நாள் வரைக்கும் வந்து குத்துப்பட்டு குடிஞ்ச ஒரு கூட்டம் நிமிர்ந்து நிற்கும் போது எப்படி வந்து ஒரு புலி வேட்டையாடுற மாதிரி ஒரே அடியில் அடித்து முடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த அயன் டோமை வச்சு தானே ஆட்டம் போட்டால் முடிச்சு விட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து கொக்கரிக்கிறாங்க. இதற்கு அப்படியே பேரல்ல, ஏய் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது, அப்படிப்பட்ட நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் தயாரித்திருக்கக்கூடிய புதியதொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த பராக் மேகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கடல் பகுதியாக இருந்தால் கூட சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சுற்றளவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஷாகல் ஏவுகணை அதிகமான அளவில் மிசைல் விடும்ல, அதை கூட இது தடுத்து நிப்பாட்டுவதற்கு வல்லது. அதாவது கொத்தாக மிசைல் அனுப்பினால் கூட அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய சக்தி அப்படிங்கிறது, எதிர்வினை ஆற்றக்கூடிய வலிமை அப்படிங்கிறது இதுகிட்ட இருக்குங்கிறாங்க. அயன்டோமுடைய இதை விட, அதாவது அயன்டோம் வந்து 10 செகண்டில் 20 மிசைலை வந்து அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது அப்படின்னா, இது அதை விட எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பார்ப்போம், இதற்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஈரான் அடிக்கும் போது தான் அது எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரியும். 1996, 2002, 2012, 2015 அதுக்கு இடப்பட்ட காலங்கள்லையும் ஒரே புலம்பல். கடைசியாக 2025லையும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முற்படுவதால் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான அபாயத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது, அதனால் அவர்களை எதிர்த்து நாங்கள் போர் புரிவோம் எங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைக்காக அப்படின்னு ஒரு மனுஷன் எழுதி கொடுத்த டயலாக்கை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காருன்னு CNN நெதன்யாகுவினுடைய கடந்த கால பேட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாகவே மாற்றி போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒர்க்கு. இது இவ்வளோ வருஷமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நெதன்யாகு,
ஆனால் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காரு. பிழைப்புக்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் தொடர்ச்சியாக நெதன்யாகு எப்படியெல்லாம் பண்றாரு பாருங்க அப்படின்னு CNN அவருடைய தோலை உரித்து தொங்க விட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் இப்போ வெளியாயிருக்கு. புதுசா ஆயுதங்களை உள்ளுக்குள்ள இறக்கி விளையாண்டுகிட்டு இருக்கு ஈரான். அதுல ஒண்ணு அப்படி என்னன்னா ஃபட்டா 1 அப்படிங்கிற மிசைல் தான். இது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போ இதனுடைய அப்டேட் வெர்ஷனும் வெளியாயிருக்கு. 1400 கிலோமீட்டருக்கு எளிமையாக கடந்து செல்வதற்கு வல்லது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, இது 1 hour 2 hour அப்படின்லாம் எடுத்துக்காது டைம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிளம்புன ஒரு சேட்டலைட்டினுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு ரொம்ப எளிமையாக 1400 கிலோமீட்டரை வித்தின் 5 minutesல இது போய் டெல் அவீவ்ல ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணையை ஏவும் போது நிச்சயமாக டெல் அவீவ் நகரம் பத்திக்கிட்டு எரிய போகுது அப்படிங்கிற செய்தியும் ஈரானிய ஊடகங்கள் பரவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ப்ராக்டிக்கலா இன்னைக்கு நைட்டு அதுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்த்துருவீங்க. ட்ரம்ப் அண்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த 2 பேரை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது 1992 இருந்து ரொம்ப பெரிய அளவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். காரணம் என்னன்னா, ஒரு பார்ட்டி அதில் ஈரானை சேர்ந்த பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவரை பற்றிய விமர்சனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 1992 ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அதில் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர்கிட்ட சீஸ் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து ட்ரம்ப் பேசக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது இப்போ பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் எப்படிப்பட்டவர், அவர் ஈரான் மீது ஏன் போர் தொடுக்கிறார், அவர் வந்து எதுக்காக போர் தொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டமான ஒரு தனிமனித விமர்சனமாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களும் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகமான அளவில் பாதிப்பை சந்திக்கிறது இல்லை. சாமானியர்களும் அந்தான காட்சிக்கு வழி இல்லாதவங்களும், எப்படி சொல்றது, கேட்க நாதி இல்லாத கூட்டம் தான் நம்மள மாதிரியான மனிதர்கள், எளிய மனிதர்கள். அந்த எளிய மனிதர்கள் 585 மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க ஈரான்ல. அது மட்டும் இல்ல, 3000 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே கம்பெனியவர்கள் ஹாஸ்பிட்டல் வைஸா வந்து ஈரான்ல பக்காவா இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல்ல இதை விட கடுமையான சேதம் ஏற்பட்டா கூட, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், மீசேல மண்ணு ஒட்டாத இஸ்ரேல் தொடர்ச்சியாக உடல் முழுவதும் அட்டி வாங்கி காயப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் தூங்குறாங்க. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கான பங்களாவில் தூங்குறாங்க. பூமிக்கு மேலே இல்லை பங்களா, பூமிக்கு கீழே இருக்கு. நீ பேசுனதெல்லாம் போதும், ஈரானுடைய தலைவர் கமினி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. கமினி அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய உரையில் எப்பயுமே வந்து ஒரு இறை வணக்கம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். போர் போரால் மட்டுமே எதிர்கொள்ளப்படும். குண்டு வீசினால் நாங்களும் குண்டு வீசுவோம். எந்த கோரிக்கைக்கும் அல்லது எந்த கட்டளைக்கும் ஈரான் அடிபணியாது அப்படிங்கிறது தான் கமினி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ட்விட்டரில் விளையாடக்கூடிய விளையாட்டு இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் வந்து போய் ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு பாதியில் ஓடி வர்றாரு. எதுக்கு தெரில. அதை விட முக்கியமான வேலை, சோசியல் மீடியாவில் ட்ரூத் சோஷியலில் தான் அவர் போஸ்ட் போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அதை G7 மீட்டிங்கில் உட்காந்து போட வேண்டியதானே. அவர் உட்காந்துருந்த சீட்டில் இப்போ உக்ரைனுடைய அதிபர் G7 மீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போது இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்குறது யாருன்னு கேட்டால் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல். ஏன்னா இம்மானுவேலுக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து ஆகவே ஆகாது. மேக்ரான் அவர்கள் சூப்பராக ட்ரம்ப்பை கலாய்ப்பார், ட்ரம்ப்பும் இம்மானுவேல் மேக்ரானோட சூப்பராக கலாய்ப்பார். இதைத்தான் 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது எது எப்படியாக இருந்தாலும் ட்ரம்பினுடைய சீட்டை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் G7 மீட்டிங்கில், அந்த சமிட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஹாட்டான ஒரு பிக்சர். எந்த பிரச்சனைக்கும் நான் போல, யார் வம்புதும்புக்கும் போல, பேப்பரை கீழே போட்டால் எடுத்து கொடுக்குறேன். யார், யூகேவினுடைய ஸ்டாமர் வந்து ட்ரம்ப்பை பார்த்து கண்டிப்பாக புலம்பிருப்பார். கடைசியில் என்னை கீழே குனிஞ்சு பேப்பர்லாம் அல்ல விட்டியடா அப்படிங்கிற கதையாக தான் அவர் வந்து புலம்பிருப்பார் நேற்றைய தினம். ஏன்னா G7 மீட்டில் அதான் நடந்தது. ஒப்பந்தத்தை கீழே போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட நபருக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, சைப்ரஸ் நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் இருந்து அவங்களால ஈஸியாக ஏவுகணைகளை ஏவ முடியும். அதுக்கேற்ற தளம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த இடத்துல யூகேவினுடைய விமானப்படையும் அங்கே இருக்குது.
இப்போ என்ன பிரச்சனைனா இஸ்ரேலுடைய ஆயில் கிரைசிஸ் இருக்கிறதுனால எல்லா டேங்க்குமே வெடிச்சு போச்சு, ஆயிலே இல்லை. அப்போ போர் விமானங்களுக்கு எரிபொருள் தேவை. அப்போது எரிபொருள் நிரப்புறதுக்குன்னு சொல்லிட்டு சைப்ரஸுக்கு வராங்க. அந்த விமானத்துலையும் பாதி வந்து ஓட்ட முடியாத நிலைமையில் இருக்குது, ரைட்டா? அப்போ சாதாரண ஒரு என்ஜின் கோளாறு அப்படின்னாலே அந்த விமானத்தை இயக்க முடியாது. அப்போ போர் விமானம்னா ஹை எஃபிஷியன்சியோடு இருக்கணும். அப்போது அந்த ப்ராப்ளமான விமானத்தை எல்லாம் சைப்ரஸினுடைய தளத்திலேயே வச்சுட்டு யூகேவினுடைய விமானத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க. யூகேக்கு வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு வந்து வார் பிளேன் மட்டும் கொடுத்து உதவுறேன், நீ வந்து ஃபியூயல் வேணும் அப்படின்னா சவுதி அரேபியாவில் கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிற அந்த ரூட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்குற உதவியெல்லாம் இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா தான் வாரி வழங்குவாங்களே, அந்த அடிப்படையில் அவங்கக்கிட்ட இருந்து எரிபொருளை வாங்கிக்கிறாங்க இஸ்ரேல். நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோர்டானுடைய கிங் அப்துல்லா இஸ்ரேலுக்கு எதிரானவர் அப்படின்னு. பட் அவர் ஈரானுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஈரான் ட்ரோன்கள் மூலியமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ட்ரோனை வீழ்த்தினதை விட ஈரான்ல இருந்து ஜோர்டான் வழியாக இஸ்ரேலை நோக்கி போகக்கூடிய அந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே ஜோர்டான் வழிமுறிச்சு தாக்கிக்கிட்டு இருக்கு. இதோட 4க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து ஜோர்டான் அடித்து உடச்சி கீழே சாய்ச்சிருக்கு அப்படின்னு ஈரானுக்கு கோபம் முட்டக்கூடிய ஒரு செய்தியாக இது வந்து சேர்ந்திருக்கு. சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இப்போ ரொம்ப மக்களாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்றாரு? உலகத்திற்கோ இல்ல உலக நாடுகளுடைய மரியாதையை அவமதிக்கக்கூடிய வகையில நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த அமெரிக்கா அப்படிங்கிற நாடு வரலாற்றில் பாடம் கற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை விட அசிங்கப்படுத்தணுமா? அமெரிக்காவினுடைய சோழி முடிய போகுது அப்படிங்கிறத சைனாவினுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. ட்ரெயின்லையும் போக விட மாட்டாங்க, ரெட்டை குடிமை வச்சுருக்கேன், வெளிநாட்டுகளுக்கும் போக விட மாட்டாங்க. இந்த ரெட்டை குடிமை எதுக்குப்பா, நான் தப்பிச்சு போகிறதுக்கு, நீ தப்பிச்சுட்டு போயிட்டா என்ன யார் காப்பாற்றுறது அப்படின்னு நெதன்யாகு கண்டிப்பாக சொல்லுவார். அதனால் பொதுமக்கள் எல்லாரையுமே பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காரு. பேருந்து நிலையங்களும் ரயில் நிலையங்களும் அங்கே மூடப்பட்டிருக்கு. விமானங்களில் இருந்து டூரிஸ்டாவது வந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா டூரிஸ்ட் விசா இப்படி மக்கள் எல்லாரையுமே வந்து வெளிநாடுகளுக்கு தப்ப விடாமல் சொந்த நாட்டிலேயே அவங்கள பிணைய கைதிகளாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு நெதன்யாகு. ஸோ இதுதான் இஸ்ரேலுடைய நிலை. பட் ஈரான் அப்படி இல்லை. ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் சேஃபாக வெளியில் வரணும் அப்படின்னு இந்தியா கேட்டுக்கிட்டது அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நார்டஸ் அப்படிங்கிற அந்த பார்டர் வழியாக, ஈரானுடைய பார்டர் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அர்மேனியாவை நோக்கி நகர்த்துறாங்க அந்த மக்களை, நம்முடைய இந்தியர்களை. ஸோ அந்த அர்மேனியா அப்படிங்கிறது ரஷ்யாவோட நல்லா டைப்பில் இருக்கக்கூடிய நாடு, ரஷ்யா இந்தியாவோட டைப்பில் இருக்கக்கூடிய நாடு. ஸோ அர்மேனியாவுக்கு அந்த மக்களை கொண்டு வந்துட்டு அஜர்பைஜானில் இருந்து டெல்லியை நோக்கி விமானம் மூலியமாக நம்முடைய இந்தியர்களை இங்கே கொண்டு வருவதற்கான பிளானை இப்போ இந்தியா வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக எடுத்திருக்காங்க. இதுக்கு ஈரானும் ரஷ்யாவும் உதவி பண்ணியிருக்காங்க. உதவி செய்த அர்மேனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இந்திய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907991. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.